டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த வருடத்துக்கான ஆனுவல் பிளானர் வெகு சீக்கிரமாக வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்கு அந்த கடந்த ஆண்டு 2024 கொடுக்கப்பட்ட டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2024 டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாடு எந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க, அது எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், அப்புறம் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வேகன்சி, நம்பர் ஆஃப் வேகன்சி, ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடிக்கு வந்து ஒரு கால்ஃபர் பண்ணுறதாகும். ஜான்வரி 2024 அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். மொத்தம் வேக்கன்சி 1766 வேக்கன்சி. ஏப்ரல் 2024 அப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான எக்ஸாமினேஷன் இதுக்கு வந்து ஃபெப்ரவரி 2024 வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் வந்து ஜூனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் 2024 பேப்பர் 1 and 2 ரெண்டுமே ஏப்ரல் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூலையில் எக்ஸாம் நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க. பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் மே 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. மொத்த வேக்கன்சி 200. அதுக்கான ஸ்கெடியூல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இது ஜூன் 2024 அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மொத்தம் 120 நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு செப்டம்பரில் 2024 அப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்சிஇஆர்டி சீனியர் லெக்சர்ஸ் ஜாயின்ட் லெக்சர்ஸ் செப்டம்பர் 2024 அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மொத்தம் வந்து சீனியர் லெக்சர்ஸ் 26 பேர், லெக்சர்ஸ் 103 பேர், ஜூனியர் லெக்சர்ஸ் 10, மொத்தம் 139 வேக்கன்சிக்கு டிசம்பர் 2024 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா காலேஜ். ஸோ நவம்பர் 2024 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் லா காலேஜஸ்க்கு மொத்தம் 28 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லாக்கு ஒரு 28 போஸ்ட்டும், மொத்தம் 56 போஸ்ட்டில் ஃபெப்ரவரி 2025 எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் டென்டேட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச் மந்த்து கொடுத்துருந்தாங்க. மார்ச்சில் கொடுத்ததுனால இந்த ஜூனில் நடக்க வேண்டிய எக்ஸாம்னு இவங்க கொடுத்த தேதியில் ஃபெப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் சரியாக 3 மாதம் இடையில் டைம் கொடுத்து எக்ஸாம் நடக்கும்னு சொன்னாங்க. மார்ச்சில் கொடுத்ததுனால மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் அந்த கேப்பில் டைம் கொடுத்து ஆகஸ்ட்டில் எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெட் எக்ஸாமினேஷன் வந்து கால்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இல்லை அது மாதிரி பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் இதுவும் வந்து மேயில் கால்ஃபர் பண்ணிருந்தாங்க. இடையில வந்து லோக்சபா எலெக்ஷன் வந்துச்சு, அதனால் வந்து நடக்கணும்னு ஏற்பட்டுச்சு. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இது மாதிரி வரிசையாக லிஸ்ட் ஆஃப் இது இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த ஆனுவல் பிளானரில் லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க இந்த ஆனுவல் பிளானர் டென்டேட்டிவ் தான். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இது டென்டேட்டிவ், இது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இதில் வந்து ஏதாவது அடிஷன் கொடுப்போம், இல்லை சில சமயம் டெலிஷன் கொடுப்போம். எக்ஸாமினேஷன் மென்ஷன் பண்ணதெல்லாம் பிளானர் படி சேர்க்கவோ இல்லது வந்து அதை எடுக்கவோ நடக்கிறதுக்கு சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இதில் சொல்கிறதெல்லாம் மோடிஃபிகேஷன் பிஃபோர் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாம், இல்லை அந்த மோடிஃபிகேஷன் வந்து முன்னாடியோ பின்னாடியும் எப்போ வேணாலும் இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து ரெகுலராக டிஆர்பி வெப்சைட்டை பாருங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2024 ஆக்சுவலாக நடந்த ரெக்ரூட்மெண்ட் உள்ளதை இப்போ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் படித்து பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர். ஆனால் 2024 நடக்கப்பட்ட இந்த இவ்வளோ நோட்டிஃபிகேஷனில் வந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். சரியாக ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 2024 கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து ஃபெப்ரவரி 9/2/2024 அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான டேட் ஆஃப் லாஸ்ட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து 23/6/2024 எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத குறித்து வச்சுருந்தாங்க. அதன்படி அதில் பார்த்திங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். ஸோ இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கரெக்டாக 9/2/2024 ஃபெப்ரவரியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 9/2/2024 நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2024 கொடுத்துருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் தமிழ் வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது 28 ஃபெப்ரவரி 28 வந்துருச்சு. அப்புறம் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து எடிட் ஆப்ஷன் டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு 11/6/2024 போஸ்ட்போன் ஆஃப்
செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு உள்ள எக்ஸாமை வந்து நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2/7/2024 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் 2024 ஹால் டிக்கெட்டை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் இது மொத்த வேக்கன்சியை அடிஷனல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கொடுத்தது வந்து 2023-24 கல்வியாண்டுக்குள்ள 1768 இடைநிலை ஆசிரியர் காலி பணிகள் நேரடி நியமனம் மூலம் 9/2/2024 அன்னைக்கு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்படி பதவிகளுக்கான 1000 கூடுதல் பணியிடங்களை நிரப்புவதற்கான சேர்க்கை அட்டம் அறிவிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதோட 16/7/2024 அன்று ஆசிரியர் தேர்வு இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட். இதுதான் 2024 ஜனவரி மாதம் ரெக்ரூட்மெண்ட் டேட் 01 போட்டு பிப்ரவரியில் இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து மார்ச்சில் வந்து அதுக்கான டேட் எல்லாம் கொடுத்து ஜூனில் நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2024 டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டில் அறிவிக்கப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் காலேஜ் எஜுகேஷன் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சைட்ஸ் காலேஜ் அண்ட் பிஎட் காலேஜஸில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நாங்கள் கால்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரம் தேதி வந்து அந்த தேதி வந்து அப்போதைக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணது அதோட ப்ராசஸ் பார்க்கலாம். அதே மாதிரி எந்த தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்கன்னா 29/4/2024 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக ஆகஸ்ட் 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தேதியில் தான் நடக்கும்னு சொன்னாங்க. இதோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இந்த 2024 டிஆர்பி கொடுத்த 2 ரெக்ரூட்மெண்ட்னா ஒன்று வந்து இப்போ நம்ம கீழே பார்த்துருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ளே இதோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னா மார்ச் 14, 2024 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் 14 வந்துருந்துச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு அடுத்த ஒரு 14 நாள் 28 மார்ச் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரையம்பிள் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டம். ஸோ இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 27 ஏப்ரல் 27 இது மாதிரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதே நாளில் டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பொறுத்தளவு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கும் இது சேர்த்து கொடுத்துருக்கோன்னா அதோட ப்ரெஸ் நியூஸ் இதுவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்தது ஒரு மாதம் கழித்து மே மாதத்தில் ப்ரெஸ் நியூஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதில் எடிட் ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒன்று அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து சரியாக ஜூலை 22, 2024 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எஜுகேஷன் சர்வீஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனோட எக்ஸாமினேஷனை வந்து நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படிங்கிற அறிவிப்பு அப்போ வந்துருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது ரெண்டும் தான் இந்த 2024 கால்ஃபர் பண்ண 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த கடைசியாக நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா இது தற்காலிகமாக இப்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி என்ன கொடுத்தாங்க. ஆசிரியர் தேர்வு மூலமாக வந்து மார்ச் 14 2024 அன்று ஆசிரியர் கல்வியியல் கல்லூரி அரசு கலைக்கல்லூரிக்கு அறிவியல் கல்லூரிக்கான பேராசிரியர் நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு மூலம் நடைபெறுவதற்கானது மார்ச் 14 நடைபெற்ற கால்ஃபர் பண்ணியிருந்தோம். அந்த நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு 4/8/2024 ஆகஸ்ட் 4 இந்த தேர்வு நடைபெறுவதா இருக்குது. அன்று நடைபெறுந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது 22/7/2024 அன்றைக்கே இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே டென்டேட்டிவ் டேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்த இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம கடைசியாக வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் சொன்னது மாதிரி இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இது கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ளே இதுக்கு வந்து இந்த 2 போஸ்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. எதெல்லாம் நடக்கலை அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டெட் 2024 பேப்பர் 1 and 2 இது வந்து ஏப்ரல் 2024 சொல்லியிருந்தாங்க. கடந்த அந்த நேரத்தில் வந்து தேர்தல் விதி காரணமாகவும் அது நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் மே 2024 அப்போ கால்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மொத்தம் 200 போஸ்ட் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆகஸ்ட்டில் நடக்குனாங்க. அதுவும் நடத்த முடியாமல் போச்சு. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸோ இது வந்து காமனாக வருஷம் வந்து ரிசர்ச்சுக்காக கொடுக்குற ஃபெலோஷிப்பு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SCERT சீனியர் லெக்சர்ஸ் அண்ட் ஜூனியர் லெக்சர்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் இது வந்து செப்டம்பர் 2024 அப்போ கால்ஃபர் பண்ண சொன்னாங்க. ஆனால் எந்த ப்ராசஸும் 139 போஸ்ட்டுக்கு நடக்கலை. அது மாதிரி டிசம்பரில் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுவும் இல்லை. அது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா காலேஜஸ் இது நவம்பர் மாதத்தில் கால்ஃபர் பண்ணி பிப்ரவரி 2025 56 போஸ்ட்டுக்கு நாங்கள் ப்ரீ லாக்கு ஒரு 28 போஸ்ட்டும் அது மாதிரி கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு ஒரு 28 போஸ்ட்டும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே நடக்கலை. மொத்தமாக இதில் அவங்க சொன்னதே மொத்தம் 7. அதில் வந்து இந்த மொதல் 2 தான் கால்ஃபரில் இருக்குது, அந்த லைப்லையும் இருக்குது. எக்ஸாம் வந்து ஒரு இதில் தள்ளி வச்சுருக்காங்க, இன்னொரு இதில் வந்து போஸ்ட் வந்து அதிகரித்து வச்சுருக்காங்க. காலேஜஸ்க்கான இது எக்ஸாம் வந்து இப்போதைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது கீழே இருக்கிறதெல்லாம் இந்த 2025 ஸோ இதோட அடிஷ்னலாக ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததோட சேர்த்து ஃப்யூச்சரில் வந்து அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் அதில் ஆட் பண்ணி மொத்த வேக்கன்சியை அதிகம் பண்ணலாம். இல்லைன்னா இதில் இருக்கிற மீதி இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டுக்காக கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் வந்து PGTRBக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பிக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் டிஆர்பி பிளானர் வந்து வெகு சீக்கிரமாக வெளியிடப்படும் போது அதில் இருக்கிற மீதி இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இது டென்டேட்டிவ்ங்கிறதுனால இது வந்து உத்தேசமான அடிப்படை, இது வந்து மாற்றப்படலாம் அப்படிங்கிறதையும் கடந்த வருஷமே இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2024 தேர்தல் மற்றும் இதர விஷயங்கள் நடந்ததுனால இது மாதிரியான விஷயங்களை இதில் பண்ண முடியல அப்படிங்கிறதும் நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த வருடத்துக்கான 2025க்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆனுவல் பிளானர் வரும்போது அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம ஸ்பெஷலாக போடுறோம். அது வரைக்கும் இந்த ப்ராசஸில் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை இந்த எக்ஸாமுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கீப் ஒர்க்கிங் ஆன் இட். நம்ம வந்து ஏற்கனவே வந்து கிளாஸஸ் வந்து 2 கிளாஸஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். PGTRB நெட் அண்ட் செட்டுக்கு ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான கூகுள் ஃபார்ம் கீழே லிங்க் பண்ணுறது என்னங்கிறதையும் கீழே நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் மூலமாகவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. 2025க்கான டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்தது பிறகு அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் படித்து கொண்டிருக்கும் டிஆர்பிக்காக நிறைய பேர் குயிக்காக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ புது வருடம் வந்து மிகச்சிறந்த விஷயமாக உங்கள் எல்லாருக்கும் அமையணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் அதுக்கான வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. எப்படியும் அனைவரும் வெற்றி பெற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது இல்லாமல் கொஞ்சம் சம்மரி வீடியோஸ் நிறைய போட்டுருக்கோம், அதையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சப்போர்ட்டை எங்களுக்கு எப்பயும் கொடுங்க. தேங்க்யூ.